வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால், வருகின்ற 30/4/2024 வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும், செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, புதன் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால், அதாவது உங்கள் ராசியில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நல்ல பல மாற்றங்கள், தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த 90 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா 7க்கும் 10க்குரியவன். அப்போது இதுவரைக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொண்டு இருந்தவர்களுக்கு இப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன்னா கடந்த காலத்திலும் அந்த குரு பகவான் மேசமனையில் தான் இருந்தார். ஆனால் ஏன் நமக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல, சுப காரியங்கள் நடத்தி வைக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த குரு பகவானோட ராகு இணைந்திருந்தார். அப்போ ராகுவனுடைய இணைந்திருந்ததுனால கிரகத்துவமாகி அந்த குரு பகவான் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததுனால இப்போ குரு பகவான் உங்களுக்கு பரிபூரண ஒளித்தன்மையோட அந்த 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குரு பலன் முழுமையாக உங்களுக்கு இருக்கிறது. அப்போ 7ஆம் இடம் என்பது என்ன? கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள். அப்போது இதுவரைக்கும் ஒரு கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டத்தன்மைகள், அதாவது கூட்டு ஆளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள், இது எல்லாமே விலகக்கூடிய தன்மை. நீங்களும் அல்லது உங்கள் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இதுவரைக்கும் நான் வேலை பார்த்தேன், ஆனால் இப்போ நான் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாகும். அதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ 10க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலை ஒரு அபிவிருத்தி பண்ணணும் என்று ஆசைப்படுபவர்கள், விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைப்பவர்கள், அதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இதுவரைக்கு ஒரு தொழிலில் ஒரு நஷ்டமாக இருந்தது, போட்ட முதலீடு தான் நமக்கு கிடைச்சது, ஒரு லாபம் கிடைக்கலையே, அதற்கான ஒரு வழிமுறைகள், சாத்தியக்கூறுகள், ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பக்காவாக செயல்பட்டு இப்போ அது இந்த 3 மாதங்களில் நீங்கள் பணத்தை லாபகரமாக ஆக்குவதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் நல்ல வாய்ப்பை பெற்று தருகிறது இந்த 3 மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த தனக்காரகன் தான் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், இருந்து 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. அப்போ 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தைரிய வீரியம் பலப்பட போகிறது, தன்னம்பிக்கை பெருக போகிறது. ஏன்னா தன்னம்பிக்கை இருந்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்தால் நமக்கு என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்து கொண்ட இந்த மிதுனராசி என்பர்கள் இப்போ தெளிவாக இப்படித்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற பாதை அமைத்து தரக்கூடிய வகையில் தான் இந்த 3 மாதங்கள், இந்த 90 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம், காதல் ஸ்தானம். ஸோ இதுவரைக்கும் காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டவர்கள் அல்லது காதலுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரிவினை இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று
சேருவதற்கான வாய்ப்புகள், காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா? அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை தரும். என கடந்த காலத்தில் குரு பகவான் ராகுவோடு இணைந்து கொண்டு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இப்போ குரு தன்னுடைய சுய ஒளியோட பரிபூர்ண பார்வை அந்த 5ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் 5ஆம் இடம் என்பது குழந்தை, அந்த குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்கிறது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இடைவெளி குறைக்கிறது. அதாவது குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னு இருந்தவர்கள் கூட இப்போ உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தன்மைகள், குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த படிப்புவதற்கான வாய்ப்புகள், இல்லை ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும், ஒரு இன்ஜினியர் படிக்கணும், ஒரு டாக்டர் படிக்கணும் என்கின்ற கனவில் இருக்கின்றவர்களுக்கு அந்த கனவு பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் இந்த கிரக நிலைகள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். என கடந்த 2.5 வருடங்களாக மனக்குழப்பத்தில் இருந்து வந்திருந்த இந்த மிதுனராசி என்பர்கள், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு சிலர் பிரிந்து கூட இருப்பார்கள். அவர்கள் 2ஆம் திருமணம் பண்ணணும் அப்படிங்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த 2ஆம் திருமணம் கைகூடக்கூடிய வகையில் இந்த மாதம், அதாவது இந்த 3 மாதங்களில் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அரசு சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பர்கள், இதுவரைக்கும் நான் ஒரு இடம் மாறணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், அந்த ப்ரமோஷத்துக்கு தடை கொடுத்து கொண்டிருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகப்படுகிறது. நீங்கள் நினைத்தவாறு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. ஒரு வேலையில் இருந்தால் கூட அந்த வேலை, நான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலையே, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறேனே அப்படின்னு இருக்கின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அந்த வேலையிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல என்று இருக்கின்ற மிதுனராசி என்பவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன், உங்களுக்கு பாராட்டக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கு உழைத்த உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகுதியாக உங்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் ரீதியாக, அதாவது சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு 6க்குரியவன் தான் அந்த செவ்வாய். அந்த செவ்வாய் போய் இப்போது 8ஆம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த மகர மனையில் இருக்கின்ற செவ்வாயினால தான். அடுத்து அதனுடைய பெயர்ச்சி நடக்கும்போது, அதாவது இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த சகோதரிகளுக்கு இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மிதுனராசி என்பர்கள், நான் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் பலிதமாகும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறார் அல்லவா? அப்போது 12ஆம் இடத்திலிருந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வெளிநாட்டு ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். வெளிநாட்டில் வேலை செய்வது, வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது வெளிநாட்டிலேயே இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கலையே அப்படின்னு இருப்பவர்களுக்கு எல்லாமே இது ஒரு சாதகமான ஒரு தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு நெடு நாட்களாக கடந்த
கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களுக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வழக்கில் சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், தன்னுடைய கனவு ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குருவால உங்களுடைய ஆசைகள், அதாவது என்னென்ன செய்யணும் என்று நீங்கள் மனதார ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே இந்த குருவின், அதாவது மேச மனையில் இருக்கின்ற குருவால உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் உறுதி. அதே சமயத்தில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது, அதாவது சுக்கிரன் அதாவது மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பெயர்ச்சியாகும் போது 5க்குரியவன் 9ஆம் இடத்துல போய் உட்கார போறார் அல்லவா, அப்போ தந்தையின் மூலமாகவும் தந்தையினுடைய வயாரம் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் இருக்கிறது. தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், ராகு 10ல் இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியாக இருந்து வந்த, அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது அந்த அடிப்படையில் ராகு 10 அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அனைத்து விதமான, அதாவது அந்நியர்கள் மூலமாக, அதர் காஸ்ட் சம்பந்தவர்கள் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.